ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்குல குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்காக ஒரு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மரவள்ளிக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கை நான் ஒரு 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சிப்ஸ் நீட்டாக செய்கிறதுனால நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்குல இருக்க தோல் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கிழங்கு வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா கிழங்குலையும் தோல் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி கழுவியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கிழங்க சிப்ஸ்க்காக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடணும். அதனால் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியும் எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல கிழங்க மீடியம் சைஸில் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு மாவு கிழங்கா இருந்தால் இந்த மாதிரி தான் உடையும். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கிழங்கெல்லாம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிழங்க 2-3 அடுக்கி வச்சுட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி குச்சி சிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த கிழங்க தண்ணியில் போட்டுருங்க. மீதி இருக்க கிழங்கையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் கட் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் நான் அதே போல் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கை ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கை பச்சையாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தண்ணியில் நம்ம நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடுவோம். இப்போ நம்ம பச்சையாக தான் பொரிக்க போகிறோம். அதனால தான் ஒரு 4-5 தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த கிழங்கை ஒரு டவலில் போட்டு அந்த கிழங்குல இருக்க ஈரத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டாலே போதும். கிழங்குல இருக்க ஈரெல்லாம் நல்லா போயிடும். அதுக்குள்ளே நம்ம கிழங்கு பொரிக்கும் போது ஒரு உப்பு தண்ணி தெளிப்போம். அந்த உப்பு தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உப்பு தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கிழங்கு பொரிச்சு எடுக்கும்போது இந்த தண்ணி தெளித்து நம்ம லாஸ்ட்டாக பொரிச்சு எடுப்போம். இப்படி பண்ணும்போது சிப்ஸுக்குள்ளே உப்பு நல்லா சேர்ந்து வரும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்னஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குச்சி சிப்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரே ஒரு சிப்ஸை போட்டு பாருங்கள். போட்ட உடனே அது நல்லா மேலே எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. இப்போ நான் குச்சி சிப்ஸை பொரிச்சு எடுத்துக்கிறேன். குச்சி சிப்ஸை போட்ட உடனே கிண்டி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு தன்மை நல்லா அடங்கியிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உப்பு தண்ணியை ஒரே ஒரு ஸ்பூனை தெளித்து விட்டுடலாம். தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு தண்ணி தெளிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சிப்ஸை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த சிப்ஸ் சூடாக இருக்கும் போதே அதில் தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிப்ஸு சூடாக இருக்கும் போதே நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது சிப்ஸில் நல்லா மிளகாய்த்தூள் ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அது உதிரவே உதிராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்த பேட்ச் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம முதல்ல எப்படி பொரிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி திரும்பவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கிழங்கு போட்டுக்குங்க. கிழங்கு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணி சேர்த்துட்டு கிழங்கோட கலர் மாறினதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ நம்ம சிப்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டு வச்சிருந்த சிப்ஸை வேற ஒரு தட்டில் மாற்றிட்டு இந்த சிப்ஸ்லையும் மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் நான் எல்லா சிப்ஸையும் பொரிச்சு எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பொரிச்சு எடுத்த இந்த சிப்ஸுக்கும் நம்ம லைட்டாக மிளகாத்தூளை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியாக மரவள்ளிக்கிழங்கு குச்சி சிப்ஸை நல்லா டேஸ்ட்டாக பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு குச்சி சிப்ஸை பார்க்கும்போது ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ்ன்னு தெரியாது. குச்சி சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு கேன்டீனில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பெட்டி கடையிலலாம் 5 ரூபா 2 ரூபா பேக்கெட்டில் விற்பாங்க. அதை நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ்ன்னு எனக்கு தெரியாது.
நீங்களும் ஸ்கூல் படிக்கும்போது இந்த குச்சி சிப்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குச்சி சிப்ஸோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.